Hello guys, welcome to my channel Solution. So நம்ம 6.2 ஓட லாஸ்ட் சம் இந்த வீடியோவில் பார்க்க போதும். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ the top of a 15 meter height tower. ஸோ ஒரு டவர் இருக்குது. ஸோ அது 15 meter height இருக்குது. ஸோ அதோட டாப் வந்து makes an angle of elevation of 60 degrees. ஸோ அது வந்து ஒரு 60 degree elevation மேக் பண்ணுது with bottom of an electronic pole. ஸோ இதுதான் வந்து போலு. ஸோ இந்த எஸ்டிங்கிற லைன் தான் வந்து போலு. ஸோ இந்த போல் வந்து அப்புறமா இதுதான் வந்து அந்த டவர். இந்த பிங்கிற லைன் தான் டவர். ஸோ இந்த டாப் ஆஃப் த டவர் தான் பி. ஸோ இந்த பி வந்து பாட்டம் ஆஃப் த போலை வந்து பார்க்குற அந்த டிஸ்டன்ஸ், அதாவது அந்த லைன் ஆஃப் சைட் வந்து 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து மேக் பண்ணுது. ஸோ 60 டிகிரி அண்ட் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி வித் த டாப் ஆஃப் த போல். ஸோ இதே ஹைட் டவர், அந்த டவரோட டாப்லேருந்து டாப் ஆஃப் த போல் தான் எஸ். ஸோ அதை அதை மீட் பண்ணுற லைன் ஆஃப் சைட் வந்து மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி. ஸோ அதுக்கு வந்து ரெஃபரன்ஷியல் லைனாக இங்கே ஒன்று வரைஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா 30 டிகிரி அது மேக் பண்ணுதுன்னா, ஸோ அதுக்கு அதுக்கு முதல்ல ஹரிசாண்டல் லைனாக இப்படி வரையணும். ஸோ அப்போ தான் 30 டிகிரின்னு காட்ட முடியும். ஸோ அதனால இங்கே ஒன்று வரைஞ்சிருக்கும். ஸோ அவங்க கேட்கறது என்னன்னா, வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி எலக்ட்ரிக் போல்? ஸோ போலோட ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்க வந்து எஸ்டி கேட்குறாங்க. ஸோ இந்த டயக்ராமும் இன்னொரு வாட்டி வேணும் கூட தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பிங்கிறது தான் டவர், இந்த எஸ்டிங்கிறது தான் போலு. டாப் ஆஃப் த டவர் வந்து பி. ஸோ விச் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 60 டிகிரி வித் தி பாட்டம் ஆஃப் த போல் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி வித் தி டாப் ஆஃப் த போல். ஸோ இது ஜஸ்ட் அந்த ஆங்கிளுக்கான கனெக்டிங் லைன் தான் ETAS. ஏன்னா இப்போ 60 டிகிரி நம்ம இன்க்ளைன் ஆயிருக்குங்கிறப்போ 60 டிகிரி எந்த ரெஃபரன்ஸ்லேருந்து ஆயிருக்குங்கிற லைன் வந்து, ஸோ அதுதான் ET. அதே மாதிரி 30 டிகிரி இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து மார்க் ஆயிருக்கு. ஸோ அவங்க கேட்கறது ஹைட் ஆஃப் எலக்ட்ரிக் போல் விச் இஸ் ST. ஸோ இப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது PE இருக்குது, PE 15 மீட்டர் இருக்குது, தென் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம இதை கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் PTE, ஸோ PTE, ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போதும். ஸோ இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃப்ரம் PTE இந்த ட்ரையாங்கிள்லேருந்து tan 60 எடுக்கணும். ஸோ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் PE நோனு, அட்ஜசன்ட் TT அன்னோன். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு அன்னோன் ET ரிசால்வ் ஆகுங்கிறதுனால தான் tan 60 எடுத்துருக்கோம். ஸோ tan 60 இஸ் ஈக்குவல் டு PE பை ET. PE 15னால 15 பை ET. tan 60 வந்து √3. ஸோ அப்போது ET இஸ் ஈக்குவல் டு 15 பை √3. இது இங்கே வந்ததுனால 15 பை √3. 15 எப்படி எழுதலாம்னா 3 × 5 எழுதலாம். 3 வந்து √3 × √3 எழுதுறப்போ √3 கேன்சல் ஆகி ஒரு √3 தான் இருக்கும். ஸோ 5√3. ஸோ ET இஸ் ஈக்குவல் டு 5√3 மீட்டர். ஸோ இப்போ நமக்கு ET கிடச்சிருச்சு. ஸோ ET கிடச்சிருச்சு. ஸோ ET தான் நமக்கு AS. AE தான் ET தான் நமக்கு AS. அதே மாதிரி AE தான் நமக்கு ST. ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம ETAS கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ PASங்கிறது பார்க்கலாம். ஸோ PAS. ஸோ PASல வந்து tan 30 எடுக்கும். tan 30 வந்து அதே மாதிரி ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் விச் இஸ் PA பை AS. PA தெரியாது, AS வந்து நமக்கு இப்போ தான் AS தான் ET. ஸோ 5√3. ஸோ 5√3. ஸோ tan 30 வந்து 1/√3 இஸ் ஈக்குவல் டு PA பை 5√3. ஸோ அப்போ 1/√3 5√3னா, ஸோ அந்த √3 கேன்சல் ஆகி PA இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் 5 மீட்டர்னு வந்துடும். ஸோ இந்த அப்சர்வேஷன் மூலமாக நம்ம PA வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ PA 5 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். PE வந்து 15 மீட்டர். அப்போ AE தான் நமக்கு தேவை. ஏன்னா AE தான் STயோட ஈக்குவலண்ட். ஸோ AE இஸ் ஈக்குவல் டு PE மைனஸ் PA. ஸோ PE 15, PA வந்து 5. ஸோ 15 மைனஸ் 5 10 மீட்டர். ஸோ AE 10 மீட்டர். ஸோ அப்போ STயோட லென்த்து 10 மீட்டர். ஸோ அதுதான் வந்து ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல். ஸோ இந்த சம்மோட எக்ஸசைஸ் 6.2 வந்து கன்க்ளூட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.